ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து அன்னையின் திருக்கமலத்தில் நமது வணக்கத்தை தெரிவித்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, தயவு செய்து எங்களை இந்த உலகின் மாயைகளிலிருந்தும் அறியாமை, குழப்பம் மற்றும் தனிமையிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். தாயே, எங்களுக்குள் நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தி எங்களை மீட்டெடுங்களம்மா. தாயே, பொருள் முதல்வாத உலகின் தீய சக்திகளை வெளிப்படுத்தி அதிலிருந்து எங்களுள் நேரிய சிந்தனைகளை நிலைநிறுத்தி தங்களின் அன்பை எங்களுக்குள் உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தெரிவிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பு, கருணை, இரக்கம் முழுமையும் நிறைந்திருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. நாங்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்திச் செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी
साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே பூமி தேவி, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலிருந்து இறைவனின் கவனத்திலேயே இருப்பதற்கும் எங்களுக்குள் எவ்விதமான அகங்காரம் இல்லாத நிலையில் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये
त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையிலேயே இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. கவனம் இடாநாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பிங்களா நாடி. தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தின் திட்டமிடலையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டு தாங்கள் காட்டுகின்ற பாதையிலேயே நாங்கள் செல்லும் அளவிற்கான எங்களின் சிந்தனை சமநிலையில் இருப்பதற்கும் கவனம் தங்களின் பொற்கமலத்திலேயே நிலைத்திருப்பதற்கும் எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். கவனம் பிங்களா நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு. எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்தி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக எங்களுக்கு இந்த மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வை அளித்தவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலேயே இருந்து எங்களின் கவனம் முழுமையும் தங்களின் பொற்கமலத்திலேயே நிலைத்திருப்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரத்தையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள். நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா.
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை நிலைப்படுத்துங்கள். கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துவதன் மூலமாக எங்களது மனித குணத்தின் அசுர குணங்களிலிருந்து எங்களை மீட்டெடுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் ஸ்ரீ கணேசராகிய தாங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். எல்லா சலனங்களுக்கும் விடுவிக்கப்படுபவர். கடவுளை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக இருப்பவர். எங்களின் கவனத்தை மீட்டெடுத்து எங்களுக்குள் திருப்தியை நிலைநிறுத்துபவரும் தங்களின் அன்பை புரிய வைப்பவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தையும் நிலைநிறுத்தி சூட்சமமான விவேகத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையின் மாயைகளை முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் குணத்தை கொண்டவர்களாக இருக்க தூய விருப்பத்துடன் தங்களிடம் வேண்டி நிற்கிறோம். எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மூலாதார சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். விரல் நுனிகளில் நன்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யா, தூய அறிவை தருபவரான தாங்கள் எங்களுக்குள் தூய கவனத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிய வைப்பவரும் தாங்களாவீர். தெய்வீக நுட்பத்தின் மூலமாக எங்களின் அனைத்து விதமான பக்திகளுக்கும் தாங்கள் விடையளித்து புரிய வைப்பவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்களையும் மாயைகளையும் அகற்றுபவர் தாங்களாவீர். சகஜ யோகத்தை பற்றிய முழுமையான அறிவையும் அதன் சக்கரங்களையும் மந்திரங்களையும் பிடிப்புகளை பற்றிய சுத்திகரிக்கும் முறைகளையும் புரிய வைப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் கவனத்தை தேவையற்ற விஷயங்களிலிருந்து ஈர்க்கும் அனைத்து விதமான மாயைகளிலிருந்து எங்களை காத்தருளுங்கள். தங்களின் தரிசனத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற தடைகளை அகற்றிவிடுங்கள். தங்களின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் நாங்கள் எங்களின் இடது சுவாதிஷ்டானாவில் உணர்வதற்கு எவை தடைகளாக இருக்கிறதோ அவற்றை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அத்தடைகள் அனைத்தையும், எதிர்மறைகளையும் தீய சக்திகளையும் எங்களது இடது சுவாதிஷ்டானாவிலிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தங்களின் பரிபூரண ஆசீர்வாதம் எங்களின் இடது சுவாதிஷ்டானாவில் நிரம்பியிருக்க தாங்களை வேண்டி நிற்கிறோம். தங்களின் அருளாசியை வழங்கிடுங்கள். கவனம் நமது இடது சுவாதிஷ்டானாவிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது ஹிருதய சக்கரம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தெய்வீக ஆனந்தத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளை அகற்றுபவராவீர். 3 குணங்களுக்கும் 3 உலகங்களுக்கும் அப்பாற்பட்ட சக்தியுடன் விளங்குபவரான தாங்கள் எங்களுக்குள் மாறாத நிலையை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள்
அகங்காரம் இல்லாத ஆத்மாவின் நிலையை எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரம், தாயே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாக விளங்கும் தாங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதாவாகவும் ஸ்ரீ புத்த தேவராகவும் ஸ்ரீ மகாவீரராகவும் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தையும் தற்பெருமையையும் அகற்றிவிடுங்கள். எங்களின் மமகாரமும் அகங்காரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் மாயைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் காத்தருளுங்கள் அம்மா. தங்களின் மகிமையால் நாங்கள் தங்களின் தூய அன்பின் மூலமும் எங்களின் தூய ஆத்மாவை காண்பதற்கு தாங்களே ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. எங்களின் ஆக்ஞா சக்கரம் தங்களின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. கவனம் மெதுவாக நமது பின் ஆக்ஞா சக்கரம், தாயே தாங்களே ஸ்ரீ மகா கணேசர். எங்களின் ஆத்மாவிற்கு நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் அனைத்து பிறவிகளிலும் நாங்கள் செய்துள்ள அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது முன் ஆக்ஞா சக்கரம், இரண்டு கைகளிலும் நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். நன்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். ஓம் ஹம் ஷம் 3 முறை கூறுவோம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம்.
மெதுவாக இரு கைகளையும் மண்ணை நோக்கி வைத்து கவனத்தை மெதுவாக நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் நிலைநிறுத்துங்களம்மா. எங்களை நிர்விகல்பா நிலையில் நிலைநிறுத்தும் பொழுது நாங்கள் தியானத்தின் ஆழ்நிலை தியானத்தை அடைவதற்கும் அதில் அமைதியையும் நிலைநிறுத்தவும் உணரவும் தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Anyata sharanam nasti tvameva sharanam mama. Anyata sharanam nasti tvameva sharanam mama. Hridayam samarpayami sarvam samarpayami tava pada padmi mataha sarvam samarpayami. Tvameva sakshat Haripriya Tvameva Mavageshvari Tvameva sakshat Haripriya Tvameva Mavageshvari Mahadurga Mahakali Mahamaya Maheshwari Bhagyam samarpayami Karmam samarpayami Tava pada padmi mataha sarvam samarpayami. Swayam sadhya swayam siddhi swayam siddha swayam prabha Swayam sadhya, swayam siddhi, swayam siddha, swayam prabha. Suguna ratna sukrita kritya, sumati ganga samujvalam. Manam samarpayami Ganam samarpayami Tava pada padma mataha
sarvam samarpayami. Aniravachani anandi sukhakarani dukhaharini. Aniravachani anandi sukhakarani dukhaharini. Yoga sanstapanarthaya avirala vishvaviharini. Sangam samarpayami punyam samarpayami. Tava pada padmamata sarvam samarpayami. Timiravrita dishahina atmasya papanashini. Timiravrita dishahina atmasya papanashini. Bahujana hitayo vanitava shashvat satya prakashini. Adyam samarpayami antyam samarpayami. Tava pada padmamata sarvam samarpayami. Anyata sharanam nasti tvameva sharanam mama. Anyata sharanam nasti tvameva sharanam mama. Hridayam samarpayami sarvam samarpayami. Tava pada padmimata sarvam samarpayami. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே இருப்போம். Alright, first I would like to tell you about the meaning of puja. There are two aspects. One is the aspect that you have got your own deities within yourself, and these deities are to be awakened within you. Deities are the different aspects of one God. So on one side you have the deities, is the aspects of God which are all the time awakened. On the other side you have your own deities which are sometimes awakened,
sometimes half awakened, sometimes sleeping, and sometimes sick. So you have to use two methods. One, to please the deities of God and to ask them to bless your deities or to ask them to awaken your deities. So by doing the puja means when you offer anything that you have got, to offer anything that you offer is say flowers. If you want to offer flower to God, you don't have to speak anything. You have to just offer that this is for you. Anybody can understand offering is for that. You don't have to have even a tongue. Even if a blind man is there, if he wants to give you something, he can just give you like this. And that expression is sufficient for anybody to be convinced that it's an offering. You don't have to say anything about it. So now when you offer a flower to God, even if you don't say a mantra, it is offered, alright, is given. But whether it is accepted or not is a problem. But now when you are a realized soul and you offer anything, it is acceptable to God even if you don't say anything. But what about you getting any reward out of it? After realization, when you offer anything to God, He accepts. Because it's coming from a realized soul, so He accepts. Now, how do we get blessed by Him? By giving a flower to God. Now, if you don't say anything about it, you just offer the flower, then you might be rewarded with many flowers automatically in life. Or you may be, whatever material things you offer, you may be blessed materially. Then in a subtler way, if you say something, as you say for offering somebody, that humble way of saying that I'll be happy if you would accept this, will be even subtler results of that maybe, which would be much wider, maybe much deeper. Now you do something symbolic, which is the essence, the principle of something. Like flowers are represent the principle of the Mother Earth. Now, so the symbolicism of all the things that we can offer to God has been meditated upon and has been found out. So they use 5 things called as Panchamrita, as we have here. Because if you have hit the principle, then you have really hit the whole, isn't it? Because spiritual well-being is a total well-being. It's not just partly that your material well-being or your physical well-being or your emotional well-being or your mental well-being. It's a total one, completely balanced into totality. Now when you offer these other things like we call them akshatas, what do you call it? Turmeric rice. See this yellow thing. You see? When you offer this, you know the yellow color is that of the Swadhisthana chakra. And rice is very dear to all the gods. Now there's a trick in it because it's a human trick. Gods are fond of rice. So they put turmeric on it. Means that we offer to you a rice which is yellow colored, means you should give us blessings of our creativity. When you eat it, more creativity will flow and we'll be blessed by that creativity. It's a trick. The whole thing of puja is the trick of human sayings. You see, how to trick God to give more blessings.
But whatever God likes has to be auspicious and holy. So ultimately it works out for the holiness of saints and their simple hearts. Now the puja cannot be done by a person who is not a realized soul. A person who preaches also has to be a realized soul. The one who does namaz has to be a realized soul. The one who prays has to be a realized soul. So all the utensils that are used are to be worshipped in a way that they are to be holy things. They are to be respected things. You cannot use anything save the one you are using in the bathroom and use the same thing for the puja. It is absurd. Three things are very important. Is a ghata, this one is the vessel. Vessel that contains the kundalini, the vessel that contains the primordial desire within us to get to God is first to be worshipped. Our desire is the ghata, is the one made here, and on top is called as a Shriphala. Shriphala means this also has got water in it. If you see, this coconut has this represents the coconut represents the same thing. Now in the subtler form, it is the water of all the rivers of the world, rivers, and the coconut is the water of all the oceans. The water from the ocean or sea rises to the tree trunk of the coconut and becomes the sweet water in the coconut. It's a symbolic thing. So this is the vessel called Ghata Puja. This is the Ghata Puja. Now I don't want to go to details today because we have to talk about Ganesha. The same is, now that is water, alright. Then we have to worship Ghanta and Shankha. These are two representing the sound. Actually, the Shankha represents the ether. Then we have the Deepa, this one. It's the light. It represents the light element called as Tejas. Normally also to the goddess they also give her a fan which represents the air element. So this is how all the five elements are pleased beforehand using them. So the essences of these, or the causal essences of these five elements should be pleased at this time. Should be supporting the puja. Now there are also all kinds of other things like your family deities you might be worshipping in your family, some deities, they should not be also at this time upsetting the puja, or maybe the forefathers who are dead. All these things are to be quietened so that they should be told that this is a puja like this and you do not disturb us at this time. Means even thoughts should not come, their thoughts or their any disturbances. So everything is to be first made into peace. Now this is the one aspect I have told you in short, because it's a very long thing. If I have to speak about it, I'll have to speak at least 3 times and in 3 hours each time. Still it may not be finished. Now we come to the second aspect, which question I asked you, how do you get benefited by it? So apart from this technique, to have the best effect or the blessings or the best flow of the grace within us, we say mantras. The sound of mantras the sound echo into the being of God, and they are re-echoed on our chakras, and then the chakras start opening more. So the flow of the grace of God is received. But only a realized soul should chant a mantra.
Because without connection, how will it reach God? It is a vicious circle. Now, one may say that, Mother, you cannot get realization unless and until you get the grace of God. And the chakras won't open by a person who is not a realized soul. Without opening the chakras, you cannot get realization. That's how the play of the Mother comes in. And of all the saints, like you. I would say the Sahajogis have to break this vicious circle. You have to raise the Kundalini yourself. Once you raise the Kundalini opens the chakras a little bit. Because you have given your vibrations to the chakras. So once she knows there is a Sahajogi standing behind the seeker, she rises. Confidence. She knows you are her brothers and sisters and that you belong to the same family as she does. She knows the land where she has to grow, so she can feel that, and then she rises in her dignity. That's how she breaks this vicious circle. That's why in the beginning we don't tell them about the mantras. Because in the mantras you have to accept me as the deity. In this advent of mind, it is made compulsory that you have to recognize me. Because this is very precarious, the resurrection time we can call it, or the time of your last judgment. First the realization has to be given without any recognition. But not to those who are denying or insulting me. Under any circumstances they cannot get realization, whatever you make. Even after realization, if people start thinking against me, vibrations will stop. Because of Sahasrara. And the heart has to be completely in unison with me. Otherwise, Sahasrara is closed. Now those people who are simple, who are full of open hearts, you see, such people understand me very well and they just put me in their hearts. After realization, after going through the understanding of Sahaja through their mental activity, also the intellectuals understand me and recognize me in a little circle. After the puja, when they receive the blessings in a very blissful state they achieve, then they realize the value of puja also afterwards. Now in India, where the puja system has been traditionally coming and has been maintained quite a lot, they understand it without any mental processes. But when they meet somebody, an intellectual who has become a Sahajogi, they can't understand them. They don't want to listen about it, the whole rigmarole of the whole movement of the brain. And some of them who try, you see, little westernized, they try, you see, they develop an inferiority complex. And they go to the left side. But there is no need to understand it with mental, to all the time analyze it through your mental process and then to understand everything and then become Sahajogis with the heart open. It's rather very circuitous. But what to do? They have gone that way, so they have to come that way. Because even if they become Sahajogis, they start questioning and thinking about it and worrying about it. So the false people just mesmerize them and take advantage of that mesmerism. So one should not feel bad. If you feel like analyzing, you should go ahead with it. Because I cannot stop your speed. I am not going to mesmerize. In Sahaja Yoga, the freedom is to be respected. But we do not allow people to come for puja who have not achieved a certain amount of understanding mentally of Sahaja Yoga from the Western people.
not in India, but here there is a restriction. Because supposing in India, I do not explain to them, they don't want to know. They know that they'll get vibrations. They already know about vibrations, so I don't have to tell them you will get more vibrations. If they get more vibrations, they know I am the Shakti, that's all. I don't have to explain. Like as you can make out which is the best wine, they can make out who is the real person. They know the taste of it. Now once in a puja, I had about 6,000 people had touched my feet. So I said in a puja, now please don't have people need not touch my feet. I said it. But they thought it was Dhumal who suggested, so they all got after his life. They said, you only want to take all the blessings from others' feet and you didn't want us to take it, and they got out. Another thing is, you see, in the West, I never used to make the Panchamrita with my feet but with my hands, because here people would think that that's a dirty thing, feet is, and we should not have of the feet, you see. But actually the feet are very powerful and they can never be dirty. Like the river Ganges has vibrations. And if you have the water of Ganges, you will see that it will never be dirtied. On the contrary, whatever are inside that, because it's never sort of very kept clean, whatever dirt has gone into it, it settles down and doesn't dirty the thing at all. It's very clean water, all the time vibrating. So one must understand whatever is pure, which is responsible for purity, which is the source of purity, can cleanse any impurity. So how it can be impure? But with the brain, if you think it, it's so limited. You cannot think of something which is just the embodiment of purity. This is the point we have come now, where I think I should talk about the Absolute. That is Sri Ganesh. Today is his puja. It's a very great thing that this puja we are doing in Geneva, in Switzerland. Geneva is the right heart, I think. The way it is against right heart. Everybody's life is a tragedy like Ramayana here. And that is why it is very important that Sri Ganesha should be worshipped here. Now, Sri Ganesha, as you know, is the embodiment of innocence. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे नमो नमः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில இடத்துலலாம் வந்து வார்த்தைகள் வந்து தவறுதலாக இருந்திருக்கும். இது வந்து ஃபில்டர் பண்ணி வந்திருக்கிறது. மதர் பேசும்பொழுது அவங்க லாங்குவேஜில் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கும் பொழுது ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் அப்படின்னும் பொழுது அதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் நம்மளோட எந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் சில வார்த்தைகளாக மாறி மாறி வந்திருக்கும். அண்ணனுடைய அவங்களுடைய வார்த்தைகளை மட்டும் நம்ம கேட்கும்பொழுது முழுமையான அர்த்தம் தெளிவாக நமக்கு புரிந்திருக்கும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் கண்களை திறந்து அன்னையின் பொற்பாதத்தை பார்ப்போம். தாயே, தங்களின் ஆசிர்வாதத்தை எங்களுக்கு முழுமையாக அளித்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அன்னையின் பொற்கமல திருப்பாதத்தை பார்க்கும் பொழுது அவை புகைப்படமாக இல்லாமல் நிஜத்தில் அன்னையின் பொற்கமலம் நமக்கு தரிசனத்தை தருகின்ற நிலையில் இருக்கிறது. நமது தியான நிலையிலிருந்து அதை கவனித்தோமானால் நமது இதயம், நம்மளுடைய சகசிராரம், நமது கைகள் என்று அனைத்து இடங்களிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் பாய்ந்தோடுவதை உணர முடியும். எவ்வித சிந்தனையும் இல்லாத நிலையில் முழுமையான அர்ப்பணிப்பு மனதுடன் நாம் அதை நோக்கும் பொழுது அவை நன்றாக நமக்கு புலப்படும். நம்மால் உள்ளுக்குள் உணரவும் முடியும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். ஸ்கிரீன்ஷாட் പറഞ്ഞാൽ ഇപ്പൊ വരുന്നു. അതൊന്നും കേട്ടോ എന്താ അവന്റെ ഒന്നുമില്ല. ഇത്രയും നേരം ഉണ്ടായിരുന്നല്ലോ.